ஏசாயா 52 அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹெவாங்க் யவக் but here strength, O Zion, put on the beautiful garments of the Jerusalem, the holy city, for the honest wrath. Here shall no more come into thee the uncircumcised and these unclean. வசனம் 2. தூசியை உதறிப்பிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு சிறைப்பட்டு போன சீயோனே குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துப்பிடு. Seek they shall from this dust, rise and they set down and the Jerusalem, lost they self from the burns of the neck, up captive daughters of the Zion. வசனம் 3. ஏரின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். For those said the Lord, and he have sold them yourselves for the Nahor, and he shall be and the redeemed without money. வசனம் 4. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். For those said the Lord and God, my people with down and after time the into the Egypt and sojourn there, and the Assyrians oppressed them without cause. வசனம் 5. இப்பொழுது எனக்கு எங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்கள் ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணினார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now therefore what and he I have here and said the Lord, said that my people is that taken away for the hurt they that and rule over them, make them to the whole, said the Lord, and the main names continually every day and plus me. வசனம் 6. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், அதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Therefore my people shall and can know my name, therefore they shall and can know in that day that I am he that doth speak, behold it is lay. வசனம் 7. சமாதானத்தை கூறி காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. How the beautiful upon these mountains are the fat of him that and bring it good tidings, that and publish it peace, that and bring it good tidings. Repeat the first time. Of the good that and publish it salvation, that shed the unto Zion they God regard. வசனம் 8. என் ஜனம் மக்களுடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள் என்றால், கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். The watchman shall and lift up the voice with the voice together shall they sing, for they shall and see eyes to eyes, when the Lord shall bring again Zion. வசனம் 9. எருசலேமின் பாழான ஸ்தலங்களையும் பாழாகி ஏகமாய் கெம்பிரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். Bring forth into the joy, sing together heaviest place of the Jerusalem, for the Lord gate and the comforter is the people he hate and redeemed Jerusalem. வசனம் 10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். The Lord and hate made and prayer
is unholy and in the eyes of the all the nations, and all the ends of the earth shall see the salvation of you are the God. வசனம் 11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதையே தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். Deeper, he go out from thence, touch no unclean things, go he out of the midst of here, be he clean that bear these vessels of the Lord. வசனம் 12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில் நீங்கள் ஓடி போகிறீர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவர் ஆயிருப்பார். For he shall not go out with us, near go be plague, for the Lord will not be for you, and the God of Israel will be your the river. வசனம் 13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். Behold, my servant shall be brilliantly, he shall be exalted and accelerate and be very high. வசனம் 14. மனுஷனை பார்க்கிலும் மனுஷருடைய முக பார்வையும் மனுப்புத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் எவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர்கள் பிரமி அடைந்தார்கள். As many were an astonished at the Ethan Rijige was so married more than any man, and Ethan from more than the sons of the man. வசனம் 15. அப்படியே அவர் அநேக ஜனங்கள் மேலே தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு படாது இருந்ததையும் அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாது இருந்ததையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். So shall be sparkly many nations, the kings shall and shout their mountains at him, for that and which had and not and been told them shall and they see, and that which and they had not heard shall and they consider.